சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. மிகச் சிறப்பாய் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அவர்களுக்கும், என்னை மிக அன்போடு அழைத்த செல்வன் சார் அவர்களுக்கும், இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், பெருந்திரளாய் வந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி வாழ் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். வர வழியில கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட் மாதிரி காருக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இல்லைன்னா ஒரு 5:30 மணிக்கே இங்க நான் இருந்திருக்கணும். ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வன் சார் கூப்பிட்டாரு, நீங்க வரணும் மகிழ்வோர் மன்றத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப கொஞ்சம் எனக்கு குட்டி குழந்தை இருக்கான், அதனால கொஞ்சம் யோசித்தேன். இன்னொன்னு, நான் சென்னையில இருந்து வரேன், இது ரொம்ப தூரம் கோவில்பட்டி. ரெண்டாவது ஒரு விஷயம், எனக்கு இங்க யாரையும் தெரியாது. அதனால எல்லாருக்கும் ஒரு பெண்ணுக்கு இருக்க ஒரு தயக்கம் இருக்குல்ல, ஒரு சின்ன தயக்கம், அடடா எப்படி வர்றது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. சரி, இந்த தடவை அவர் கூப்பிடும் போது என்னால மறுக்கவே முடியல. நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இங்க ஒரு 20 நிமிஷம் இங்க இருந்து கிட்டதான். பக்கத்து கார் லேசா உரசிடுச்சு, அந்த ஒரு சின்ன இதுவாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு வந்து நானும் என்னோட கணவர் மட்டும்தான், யாரையுமே எனக்கு தெரியாது முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த செல்வன் சாரும் சரி, சேமதுரை ஐயாவும் சரி, இன்னும் 2 பேர் கூட வந்து எங்களோட கார் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஸ்டேஷன் வர வரைக்கும் எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு கூட வந்தாங்க. முன்ன பின்ன தெரியாத ஊராச்சேன்னு நான் நினைச்சேன். ஆனா தமிழ் வந்து நின்று காப்பாற்றும் என்பதை நான் இங்கு வந்த பிறகு புரிந்து, அந்த உதவி பேருதவிக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி கடனோடு இருப்போம். ஒரு காலத்துலலாம் நம்ம குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல யாருக்காவது பர்த்டே அப்படின்னா சாக்லேட் கொடுப்பாங்க தானே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரும்பாலும் இந்த கேரமல் சாக்லேட் கொடுப்பாங்க. ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல இருக்கும். உள்ள சாக்லேட் ஒன்னாதான் இருக்கும், ஆனா ரெட் கலர் வேணும் ப்ளூ கலர் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிப்போம். இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்ல எல்லாம் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா அவனோட பேக்ல சாக்லேட் இருக்கிறது இல்ல, ஒரு கடலை மிட்டாய் தான் உள்ள வருகின்ற. இனிப்பா இருக்கணும், தித்திப்பா இருக்கணும், அதே நேரத்துல சத்தாவும் இருக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கணும்னா அது கடலை மிட்டாயாகத்தான் இருக்க முடியும் என்று இன்று பள்ளிகள் நம்புகின்றன. இன்னைக்கு யூடியூப்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி பார் அப்படின்னு ஒண்ணு செய்யறாங்க. அதாவது சாப்பிட்டா சத்து வரும். நான் விளம்பரங்கள்ல காமிக்கிறத சொல்லல, வீடுகள்லயே நிறைய பெண்கள், இளம் பெண்கள் யூடியூப் பார்த்துட்டு நிறைய நட்ஸ் போட்டு நிறைய ஒரு இனிப்பு சுவை கூட்டக்கூடிய விஷயங்களை போட்டு ஒரு பார் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, தானும் சாப்பிட்றாங்க, சத்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறந்த எனர்ஜி பார், ஒரு முன்னோடியான எனர்ஜி பார்னு ஒன்று இருக்கும்னா அது கடலை மிட்டாயாகத்தான் இருக்கும். சரி, ஒரு அழகு ஒண்ணு சொல்லவா? கடலை மிட்டாயில கடலை இருக்கும், வெல்லம் இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், உங்க ஊர்ல வந்து கடலை இருக்கு, வெல்லம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான உறவுன்றது எவ்வளவு அழகான உறவு தெரியுமா? இப்ப நீங்க எந்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கடலை ரொம்ப பிடிக்கும், நான் கடலை சாப்பிட்டே இருப்பேன். இவ்வளவு கடலை சாப்பிட்றே பித்தம் ஏறிட போது, கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டா சரியா போயிடும் சொல்லுவாங்க. சித்த மருத்துவம் சொல்கின்றது கடலையோட வெல்லம் சேர்ந்தா பித்த தோஷம் சரியாகும்னு. மாடர்ன் மெடிசன் என்ன தெரியுமா சொல்லுது? கடலையில இரும்பு சத்து ஜாஸ்தி, இரும்பு உடம்பு ஏத்துக்கணும், உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சத்து இருக்கணும். இப்ப நீங்க பெரும்பாலும் பிரெக்னன்சில இருக்கவங்க மகப்பேறு மருத்துவமனைக்கெல்லாம் போனீங்கன்னா அயன் மாத்திரையோடு சேர்த்து கால்சியம் மாத்திரையும் தருவாங்க. ஏன்னா கால்சியம் உள்ள போனாதான் போட்ட அயன் மாத்திரை உள்ள எஃபெக்டா இருக்கும். அப்படி கடலையில இருக்கிற இரும்பு உடம்புல சேரணும் அப்படின்னா அங்க வெல்லம் வேண்டும்னு சொல்லி நவீன மருத்துவம் சொல்லு. நீங்க பெரும்பாலும் விஷயங்கள் எடுத்து இப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாய்ப்பாலை தவிர எதுவும் கொடுக்க கூடாதுன்னு நவீன மருத்துவம் சொல்லும். ஆனா ஒரே மருந்து கொடுக்கணும்னு சித்த மருத்துவம் சொல்லும். சில விஷயங்கள்ல மருத்துவ முறைகள் கூட முரண்படும்.
ஆனா கடலை மிட்டாய்னு வந்துட்டா எல்லா மருத்துவ முறையும் இது உடம்புக்கு சத்தானதுதான் என்று சொல்லிக் கொடுக்கும். உடம்புக்கு நல்லது கடலை மிட்டாய், கடலை மிட்டாயில் நல்லது கோவில்பட்டி கடலை மிட்டாய். இன்னொன்னு நான் ரொம்ப படிச்சு பார்த்தேன். கோவில்பட்டி அப்படின்னு பட்டினா கிராமம்னு சொல்றாங்க. கோவில்களால் நிறைந்திருக்கக்கூடிய கிராமம். கி ராஜநாராயணன் அவர்களுடைய புத்தகத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோபால கிராமம்னு ஒரு புக் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து போவாங்க, அதாவது துரத்தப்படுவாங்க அந்த கொடுங்கோல் அரசரை தாக்கு பிடிக்க முடியாம. அப்படி போன உடனே ஒரு காட்டை அழிச்சு அவங்க ஒரு கிராமத்தை உருவாக்குவாங்க. அந்த கிராமத்தை உருவாக்கும் போது முன்னுரிமையாக அவர்கள் செய்தது கோவில் தான். கோவில் கட்டுறதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. ஒரு கிராமம் தொடங்குவதற்கே ஒரு கோவில் தேவை என்றால் கோவிலாகவே இருக்கக்கூடிய கிராமம் என்ற கிராமம் இல்லை, இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அந்த இடம் அப்படின்ற காரணத்தினால கோவில்பட்டின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. அதுல மகிழ்வோர் மன்றம்ல ஒரு பேச்சு. என்ன தலைப்பு கொடுக்கலான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். மகிழ்வோர் மன்றம் கோவில்பட்டி என்ன தலைப்பு, செல்வன் சார் கேட்டுட்டே இருந்தார் தலைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன தலைப்பு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மகிழ்வோர் மன்றம் அப்படின்னு என் கண்ணு முன்னாடி சூப்பர் ஸ்டார் தான் வந்து நின்றார். அவர் ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுமா, முன்னாடி வந்தது ட்ரெய்லர்லாம் வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவார். மகிழ்வோர் மன்றத்துக்கு மகிழ்ச்சி தான் சரியா இருக்கும், மகிழ்ச்சியின் தலைப்பு கொடுத்துடலான்னு நான் நினைச்சேன். ஆனா செல்வன் சாருக்கு அது முழுமை பெறாத மாதிரி இருந்தது. சரி மகிழ்ச்சியாய் வாழ அப்படின்னு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்ன. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பெரும்பாலும் டாக்டர், நீங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோய் வர காலம் தானே அவங்களோட தொழில் நல்லா போகும். கரெக்ட் தானே? அது உண்மை தானே? கோவிட் அதுக்காக நோய் வரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில டாக்டர் அவங்களெல்லாம் சொல்லல, நோய் வந்தாதானே அவங்களோட கல்லா கட்டும். ஆனா எப்ப நோய் வராது, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தா நோயே வராது. என்னுடைய நிறுவனர் அவர்கள் மருத்துவர் அப்படின்னு செல்வன் சார் சொன்னாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், வழக்கமா டாக்டர் எல்லாரும் நோய் வந்தாதான் கல்லா கட்டும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் உடம்புக்கான டாக்டர் மாத்திரமல்ல, மனசுக்கான டாக்டரும் கூட என்ற காரணத்தினாலேதான் மகிழ்வோர் மன்றம் என்ற ஒன்றை வைத்து மகிழ்ச்சியை பரப்பி நோயை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் என்பது எனக்கு புரிந்தது. எனக்கு மகிழ்ச்சி டாக்டர் அப்படின்னு உடனே கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதை தான் நினைவுக்கு வந்தது. நம்ம எல்லாரும் போவோம்ல சார், டாக்டர் வீட்டுக்கு போனோன்னு என்ன சொல்லுவாங்க, வரிசையா சில சடங்குகள் செய்வாங்க. என்னென்ன, வாயை நல்லா திறந்து காமி, மூச்சை இழுத்து விடு. இதை வச்சு ஒரு கவிதை, வைரமுத்து அவர்களுடைய கவிதை. டாக்டர் கவிதை ஆரம்பிக்குது, டாக்டர் மருத்துவ முறையை மாற்றுங்கள் டாக்டர், வாயை திற என்பீர்கள், கல்கத்தா காளியாய் வாயை திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், வயிறு தெரியும்படி நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்சிழு என்பீர்கள், அப்பொழுதுதான் உண்மையாய் சுவாசிப்போம். அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள், வாசிக்க முடியாது கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். பண்ணுவாங்களே. அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, 3 வேளை மருந்து 3 வேளை 3 வேளை என்னும் தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். யோகம் என்பது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் தீயை உருட்டி உருட்டி நெற்றி போட்டு நிறுத்த சொல்லுங்கள். உணவு முறை திருத்தங்கள். தட்டிலே மிச்சம் வைக்காதே, வயிற்றிலே மிச்சம் வை. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரி. உண்மை இதுதான். மனிதனை தேடி மரணம் வருவதில்லை, மரணத்தை தேடியே மனிதன் போகின்றான். டாக்டர் எல்லா மனிதரையும் 2 கேள்விகள் கேளுங்கள். பொழுது விடியும் போது மலசிக்கல் இல்லாமல் இருக்கின்றதா, முடியும் போது மனசிக்கல் இல்லாமல் முடிகின்றதா? சரி, உடம்பு நல்லா இருக்கணும்னா மலசிக்கல் இல்லாமல் இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்னா மனசிக்கல் இல்லாமல் இருக்கணும். இதை 2 உணர்ந்த மருத்துவராக இவர் இருக்கின்றார் என்பதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு தலைப்பு சார், ரொம்ப சிம்பிளான தலைப்பு, மகிழ்ச்சியாய் வாழ. தலைப்பை விரிச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, 2மே ரொம்ப சிம்பிளான வாழ்.
எல்லாரும் வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கும், கரெக்டா? எல்லாரும் வாழதான் ஆசைப்படும். அதுல எல்லாருக்கும் இன்னொன்னு ஆசை இருக்கு, மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழ. ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு பாட்டி கோயிலுக்கு போறாங்க. பிள்ளையார் முன்னாடி உக்கி போடுறா சொல்றாங்க, போடுறான். நல்ல சந்தோஷமா வாழணும்னு பிள்ளையார்ட்ட வேண்டிக்கோ சொல்றாங்க. அவனும் வேண்டிக்க. சரி, இப்ப அடுத்த வீட்டுக்கு போறோம், பெரியவங்க இருக்காங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம். என்ன சொல்லுவாங்க? நல்ல சந்தோஷமா இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா சொல்லுவாங்களா? அன்னைக்கு ஒருத்தர் இப்படிதான் நான் கோயில்ல பார்த்தேன். நவகிரகத்தை 9 சுத்திட்டு இருந்தார் சார். அதுல 7 சுத்தி இப்படி சுத்துறாரு, 2 சுத்தி இப்படி மாத்தி சுத்துறாரு. என்ன சார் இப்படி சுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு மகிழ்ச்சியா இருக்கணும்னா இப்படி மாத்தி சுத்தணுமா அப்படின்னு சொன்னார். சரி, அன்னைக்கு ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு மொட்டை மாடியை நான் பார்த்தா அங்க ஒரு தாத்தா இப்படி நேரம் நடக்கிறாரு, வாக்கிங் போயிட்டு இருக்காரு. நல்ல தெரிஞ்சுதான் பண்றாரு. இப்படி நேரம் நடக்கிறாரு, அதே மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கிறாரு. நேரம் நடக்கிறார், ரிவர்ஸ்ல நடக்கிறார். திடீர்னு ஜன்னல் கொண்டு பார்த்துட்டு எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு மெத்தடா நடக்கிறதுக்கு, உடம்பு நல்லா இருக்கும். ஏன்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக. சரி, பார்க்குக்கு போலான்னு பார்த்தா ஒரு 8 போட்டு 8லயே 8 பேர் நடந்துட்டு இருக்காங்க சார். இப்படி இப்படி குறுக்க நெருக்க போயிட்டு வந்தா உடம்பு நல்லா இருக்கும். எதுக்கு? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு. இப்ப எல்லாரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அவ்வளவு ஏன் சார்? இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். இதுல ஒரு அழகு என்ன தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன். போன் கண்டுபிடிச்சோம் இல்லையா? போன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் போன் கண்டுபிடிச்சார். போன் கண்டுபிடிச்சவர் போன் எடுத்தோன்னு என்ன வார்த்தை சொல்லி பேசணும்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும்ல. உண்மையிலே போன் கண்டுபிடிச்சவர் பெல் தான். அவர் என்ன சொன்னார்? அஹோய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம்னு சொன்னார். போன் எடுத்து அஹோய். இப்ப நம்ம ஊர் பக்கம் பேசினா அக்கோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அஹோய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம்னு சொன்னார். ஆனா உண்மையிலே தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார்ல, அவர் தான் அலோன்ற வார்த்தை தான் ஈஸியா இருக்கும், அதை சொல்லலாம்னு சொன்னாங்க. அலோனா எங்க சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய கப்பல் வருது, நம்ம எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், அப்ப அந்த இடத்துல இப்படி கை நீட்டி கை காமிச்சு அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்லப்படுறதுதான் ஹலோ. இது இன்னைக்கு எல்லாரும் போன் எடுத்து ஹலோ 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 சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு சடங்கு வார்த்தையாக, சம்பிரதாய வார்த்தையாக மாறிடுச்சு. அதோட என்ன அர்த்தம்னே நமக்கு புரியாம. அதே மாதிரிதான் காலையில எந்திரிச்சோன்னு குட் மார்னிங், யாராவது நிஜமாவே நல்ல மார்னிங்கா இருக்கணும்னு நினைச்சா சொல்றோம், அது ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி சொல்றது. அதே மாதிரிதான் இப்ப யாராவது ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போனா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்றது. இப்ப ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னு வருதுன்னா போன் எடுத்து என்ன சொல்லுவோம்? ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல். இப்ப எல்லா விசேஷங்களும் எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் ஆசைப்படும். ஆனா உண்மையிலே அப்படியா இருக்கும்? மனசுக்குள்ள ஆசை இருக்கு சார். உண்மையிலே அப்படியா இருக்கும்? யாரு எதுவும் முகத்துல காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னே தெரியலையே. ஒருவேளை மகிழ்வோர் மன்றத்துல நிஜமாவே அது சாத்தியப்படுதோ? சார் ஒரே ஒரு விஷயம் சார், எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. நல்லா படிச்சு முடிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு கவலை. சரி, ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்கே, சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தா இல்ல ஒய்ஃப் திட்டிகிட்டே இருக்காங்க, பொண்டாட்டிகிட்ட பேச்சு வாங்க முடியல அப்படிங்கிற கவலை, மனைவி திட்டிகிட்டே இருக்காங்கன்ற கவலை. சரி, மூணாவது ஒருத்தரை போய் பார்த்தா அவருக்கு வேலையும் இருக்கு, ரொம்ப அழகான அன்பான மனைவியும் கூட, அப்புறம் என்ன சார் உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்டா, இல்ல என் பையன் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், நான் சொல்றதுக்கு மட்டும் எதிராகவே செய்யறான்ற கவலை. சரி, நாலாவது ஒருத்தரை போய் பார்த்தா அவர்கிட்ட வேலையும் இருக்கு, நல்ல மனைவியும் இருக்காங்க, அன்பான பிள்ளைகளும் இருக்கு, என்ன சார் கவலை உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல என் மூக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கவலை மனசுக்குள்ள குத்திட்டே இருக்கு. நிஜமாவே இந்த மனுஷன் வருத்தமா இருக்காரு, மூக்கு பெருசா இருக்கு, நான் சும்மா சொல்லல. நிறைய பேருக்கு அந்த கவலையும் மனசுல இருக்கு. எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கவலை வருத்தம் வருத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல பணக்கார வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா வயிறு பெருசாயிட்டே இருக்கேன்னு கவலையா இருக்கு. எதுவுமே இல்லாத கஷ்டப்படுறவங்க வீட்டுல வயிறு காலியாவே இருக்கு, சாப்பிட எதுவுமே இல்லைன்னு கஷ்டமா இருக்கு. கார்ல போறவங்களுக்கு பைக்ல போனா டிராபிக்ல வேகமா போயிடலாமேன்னு பார்த்து கஷ்டமா இருக்கு. பைக்ல போறவங்க சைக்கிள்ல போனா சைட்லயே போயிடலாமேன்னு கஷ்டமா இருக்கு.
சைக்கிள்ல போறவங்க நடந்து போனா என் தொப்பையாவது குறையுமே யோசிக்கிறாங்க. நடந்து போறவங்க எப்படா கார் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. எதையோ ஒண்ணு தேடி ஓடிட்டே இருக்காங்க. அதனால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வேண்டிக்கிறாங்க. ஆனா இருக்க முடியல. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் சார் நினைக்கிறாங்க, ஆனா இருக்க முடியல. மூக்கு பெருசா படிச்சுட்டானே கடவுள் வருத்தம் பட முடியும், அது மாத்தவா முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கு. மகாத்மா காந்தியிடம் சென்று கேட்டார்கள், எது மகிழ்ச்சி என்று. மகாத்மா காந்தி சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதும் இணக்கமாக இருந்தால் அதுதான் மகிழ்ச்சி என்று சொன்னார். உண்மையான மகிழ்ச்சி எது? எது சார் உண்மையான மகிழ்ச்சி? பெரிய கார் வாங்குறதா? கிடையவே கிடையாது. இப்பதான் பார்த்துட்டு இந்த காரை விட அடுத்து பெருசு கார் அப்படி இருக்கும். ஒரு கார் வாங்கும்போது சந்தோஷமா இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு வாரம் 2 வாரம் அந்த கார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சோகமா இருக்கும். இப்ப எது மகிழ்ச்சி? ஒருவேளை நிறைய பணம் சம்பாதிச்சா மகிழ்ச்சி. சில பேர் அப்படி இருக்காங்க. நான் எங்க சென்னையில எல்லாம் நிறைய இப்ப எங்களோட வயசு ஐடில வேலை பாக்குறவங்களா எப்படியாவது நிறைய சம்பாதிச்சு பேங்க்ல ஒரு FD போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ண போற வாழ்க்கை. ஒண்ணும் இல்லை சார், 1 கோடி ரூபாய் எப்படியாவது சம்பாதிச்சு நான் FD போட்டுட்டா வர வட்டி வச்சு நான் மீதி வாழ்க்கையை சமாளிப்பேன். இந்த அளவுக்கு நான் காசு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மகிழ்ச்சியாவே இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அந்த அளவுக்கு காசு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு முட்டி லேசா சத்தம் வர ஆரம்பிச்சு. சத்தம் வர முட்டியை வச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த வீட்டுல நிறைய பெண்கள் பண்ணுவாங்க, எங்க வீட்லயும் உண்டு, எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க 2 பேர் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் இந்த சாப்பாடு கட்டுற வேலை, அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். 2 பசங்க காலேஜ் படிச்சு முடிச்சிட்டாங்க. பாவம், நம்ம 14 வருஷமா 2 பேருக்கும் சாப்பாடு கட்டியிருப்பாங்க. சரி, சாப்பாடு கட்டி முடிச்சாச்சு, இதுக்கப்புறமா நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னா அப்பதான் பக்கத்துல யாராவது சொந்தக்காரங்க வந்து பொண்ணு பார்க்கலையா, மாப்பிள்ளை பார்க்கலையான்னு கேட்டு போவாங்க. சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்க போறேன். எல்லா அம்மாக்களும் சொல்லுவாங்க, சார் எங்க வீடு உங்க வீடு, கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷம் தயவு செஞ்சு 2 பேரும் பறந்து போயிடுங்க, தனி கொடுத்து வச்சுருங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, நான் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழப்போம் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி போனா 1 வருஷம் 2 வருஷத்துல திரும்பி பேரன் பேத்தி வந்துடுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, பேரன் பேத்தி அடுத்து மறுபடியும் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி சாப்பாடு கட்டுறதுல இருந்து அத்தனையும் ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கையில இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சில பேர் இருக்காங்க. இவ்வளவு பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. காரு, வீடு, பங்களா பெருசா வாங்குறதுல சந்தோஷமா இருக்கு. சார், வாழ்க்கையில 2 விதமான கோடுகள் இருக்கு. ஒரு கோடு நமக்கு ரொம்ப துன்பம் தரும், இன்னொரு கோடு அலாதியான இன்பம் தரும். 2 கோடு தான், மெலிசா சின்னமா நீளமா இருக்கிற கோடு தான். புதுசா கார் வாங்கிட்டோம், பழன்னு இருக்கு. பார்க்கிங் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? பக்கத்துல ஒரு வண்டி லேசா இழுத்துட்டாங்க, அழகா வெள்ளே இருந்த கார்ல நீளமா ஒரு கோடு வந்துருச்சு. மனசு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெலிசு கோடு, சின்ன கோடு, சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அதை விட ஒரு பெரிய கோடு விழுந்தா இந்த கோடு சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லன்னு இருக்கும். சரி, இப்படி கேட்கிறேன், புதுசா வீடு கட்டியிருக்கோம், பில்டர் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிப்பேன்னு சொன்னாரு. இல்ல சார், எனக்கு கிரீன் கலர் பெயிண்ட் தான் வேணும்னு சொல்லி அடிச்சாச்சு. சோஃபாவை கொண்டு வந்து போடுறவர் செவத்தை ஒட்டி சோஃபாவை போட்டார். சோஃபானால செவத்துல ஒரு கோடு வந்துருச்சு. அடுத்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, கோடு தெரியக்கூடாதுன்னு சோஃபாவை ஒட்டியே போட்டு கோடு பெருசாயிடுச்சு. இந்த கோடு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கெல்லாம் ஒரு வீக்னஸ் உண்டு. புடவை நான் அதை பத்தி சொல்லல, பாத்திரம் கடையில போய் புதுசா பாத்திரம் வாங்குறோம்ல, ஒருவேளை வீட்டுக்கு பாத்திரம் தேய்க்க ஒரு அக்கா வந்தாங்கன்னா, இங்க பாரு இது புதுசா வாங்கியிருக்கேன், அந்த கம்பி நாரை மட்டும் போட்டு தேய்ச்சிடாத, கோடு விழுந்துட போகுது சொல்லுவோமா மாட்டோம்? இல்ல நம்ம தேய்க்கும் போது பார்த்து பத்திரமா கையால தேய்க்கிறவங்க எனக்கு தெரியும், நாரே போடாம. எல்லாமே கோடு தான் சார், சின்ன கோடு தான். இந்த கோடுகள் எல்லாம் மாபெரும் துன்பத்தை தரும். ஆனா இன்னும் சில கோடுகள் அலாதியான இன்பம் தரும். என்ன தெரியுமா? உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற கோடுகள். கலில் ஜிப்ரான் அப்படின்ற கவிஞர் சொல்கின்றார், கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட ஒரே கப்பில இருந்து குடிக்க கூடாது காஃபியோ டீயோ.
ஆனா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இது நிறைய இருக்கும். ஒரே ஒரு சோடா பாட்டில் 2 ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். ஒரே கப்ல இருந்து குடிக்க கூடாது. அவரவர்கள் வாழ்க்கை தனித்தனியாக இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து அவரவர்கள் வாழ்க்கையிலும் வாழ வேண்டும். அந்த கோடு இருக்கணும்னு கணவன் மனைவி கிட்டே சொல்லுவாங்க. அப்ப சொந்தக்காரங்க மத்தவங்க அப்ப அந்த கோடுகள் என்பது ஒரு அலாதியான இன்பம் தரும். ஒரு பவுண்டரி, ஒரே கோடு தான், 2 வித்தியாசமான பார்வை இருக்கு பாருங்களேன். சரி, ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒரு அம்மா என்ன ஆச்சு, எந்த நாளும் உட்கார்ந்து சதா அழுதுட்டே இருக்கும். அந்த பக்கம் போற வரவங்க எல்லாரும் இப்படி பார்த்துட்டே போவாங்க. எதுக்கு அந்த அம்மா அழுதுன்னே தெரியாது. மழை காலனாலும் அழும், வெயில் காலனாலும் அழும், எல்லா நாளும் அழுதுட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு முனிவர் போனார். அந்த பக்கமா போனவர் பார்த்தார், எதுக்கு இந்த அம்மா அழுதுட்டே இருக்காங்க, சரி நம்ம போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அதுக்கு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு வடகம் விற்கிறான், பத்தல் போடுவோம் இல்லையா, சின்ன சின்ன வேலை தான், வடகம் விற்கிறான். 2வது பொண்ணு கொடை விற்கிறான், மழை வந்தா கொடை பிடிப்போம் இல்லையா, கொடை விற்கிறான். சரி, அப்புறம் எதுக்கு அழுகிறீங்க? இல்ல, ரொம்ப மழை காலத்துல வத்தெல்லாம் விற்க மாட்டேங்குது, பதத்து போயிடுது, நமத்து போயிடுது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால மழை காலத்துல எல்லாம் சின்னவளை நினைச்சு அழுவேன்னு சொன்னார். அது அம்மா சொல்லுச்சு. சரி, இப்ப வெயில் காலத்துல எதுக்கு அழுகிறீங்க? கொடையே விற்காதே சார், யாரு சார் கொடை வாங்குவா, என் பெரிய பொண்ணை நினைச்சு நான் அழுவேன்னு சொன்னாங்க. அந்த முனிவர் ஒண்ணு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த அம்மா எல்லா நாளும் சிரிச்சுட்டே இருந்ததுங்க. மழை காலத்தையும் சிரிச்சுட்டே இருந்தது, வெயில் காலத்தையும் சிரிச்சுட்டே இருந்தது. என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம் தான். அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு, அம்மா இங்க பாரு, இனிமேல் நீ மழை காலத்துல எல்லாம் உன் பெரிய பொண்ணை நினைச்சுக்கோ, நல்லா கொடை விற்கும்னு உனக்கு சந்தோஷமா இருக்கும். வெயில் காலத்துல எல்லாம் உன் சின்ன பொண்ணை நினைச்சுக்கோ, நல்லா வத்தலும் வடகும் விற்கிறேன்னு உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு போனார். அன்னையில இருந்து அந்த அம்மா மழை காலத்துல எல்லாம் பெரிய பொண்ணை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, வெயில் காலத்துல எல்லாம் சின்ன பொண்ணை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த சூழ்நிலை எங்கேயாவது மாறிச்சா? மழையும் வெயிலும் வராம போச்சா? பிசினஸ் மாத்திக்கிட்டாங்களா? ஒண்ணும் மாறல. அந்த அம்மாவினுடைய மனம் மாறியது, வாழ்க்கையே சந்தோஷமாக இருந்தது. அப்ப என்ன வேண்டும்? நம்ம ஒண்ணு நல்லா யோசிச்சு பார்க்கணும் சார். உலகத்திலே நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்பா அம்மாவை. ஐயா சொன்னாங்க. சரி, அப்பா அம்மாவை பிடிக்கும். அதை விட இந்த ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க? நண்பன். சரி, நட்பு. அவங்கள விடவும் இவங்களை பிடிக்கும். சில நேரம் நம்ம நண்பர்களே திட்டுறது இல்லையா? பெரிய வயசுல திட்ட மாட்டோம், சின்ன வயசுல திட்டிருப்போம். அம்மா அப்பாவை பிடிக்கும். அவர் செல்ஸ் ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை பிடிக்கும். ஆனா அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு தான். நண்பர்களை பிடிக்கும், கூட பிறந்தவங்களை பிடிக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நீங்க நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா, நீ குப்பை தொட்டியில இருந்த, நான் தான் கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட கொடுத்து உன்னை வளர்க்க சொன்னேன் நம்ம பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் பேசியிருப்பாங்க சின்ன வயசுல. கணவன் மனைவி சொல்லவே வேண்டாம். ஒரு 60ஆம் கல்யாணத்துல வேணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். எல்லா உறவுகளும் இப்படித்தான் இருக்கும். ஆனா அங்க கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு. இலங்கை ஜெயராஜையா, கம்பவாரதி இலங்கை ஜெயராஜையா அதிர்வுகள்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. என்ன பண்றோம், இப்ப நம்ம யார் வீட்டுக்காவது போறோங்க, போனோம்னா அவங்க வீட்டுல ஒரு கல்யாண ஆல்பம் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் அட்டென்ட் பண்ண போயிருக்கீங்க. ஒரு கல்யாண ஆல்பம் கொடுக்குறாங்க. எல்லா ஆல்பமும் திருப்பி திருப்பி பாக்குறீங்க. எல்லா போட்டோலையும் ஒருத்தரே நீங்க பாக்குறீங்க. யார? அம்மா அப்பாவையா, கூட பிறந்தவங்களையா, கணவன் மனைவியா, பிள்ளைகள் கூட அடுத்துதான். முதல்ல நம்முடைய கண்கள் யாரை தேடும்? நம்மை தான் தேடும். இந்த உலகத்திலேயே ஒருத்தருக்கும் ரொம்ப பிடித்தது தன்னைத்தான் என்று அவர் பதிவு செய்கிறார். அது சொல்ல மாட்டோம் வெளியே, ஆனா டிஃபால்ட்டா உள்ள நம்மளதான் பிடிக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, ஏன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஏன்னா நமக்கு நம்மளதான் பிடிக்குது. நம்மள மகிழ்ச்சியாக, நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பது நம்முடைய கடமைகளில் தலையாயது. அப்ப ஏன் மகிழ்ச்சியை தரும்? கார் கிடையாது, கோடு விழுந்துடும். பாத்திரம் கிடையாது, கோடு விழுந்துடும். புடவை கிடையாது, கடைசி காலத்துல எடுத்துட்டு போக முடியாது. எதுவுமே வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு மகிழ்ச்சியை தராது. ஆனால் உள்ள இருக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த பேச்சுக்காக தான் நான் படிக்கும் போது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். சரி, நம்ம தான் என்ன
நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்மளோடது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. நம்முடைய தோற்றங்கள் வேணா நம்முடைய மரபணுக்கள்ல இருந்து வந்திருக்கலாம், நம்முடைய குணாதிசயங்கள் கூட மரபணுக்கள்ல இருந்து வரலாம், சில நோய்கள் கூட வரும்னு சொல்றாங்க, ஜெனடிக் டிசார்டர்ஸ். உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷம் கூட நம்முடைய மரபணுக்களில் இருந்து வருவது. யுஎஸ்ஐ சேர்ந்த சில சைக்காலஜிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம 100% சந்தோஷமா இருக்கணும், கரெக்டா? அதுல 50% சந்தோஷம் நம்மளோட மரபணுக்கள்ல இருந்து வருது. எப்படி தெரியுமா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப சோகமாவே உட்கார்ந்துருக்காரு சார். ஏன் என்னாச்சு கேட்டா ஒரு 30-35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இந்த முன்னாடி முடி நரைச்சு போச்சு, 30 வயசுலயே நரைச்சு போச்சேன்னு வருத்தமா இருக்காரு. இந்த முன்னாடி இருக்கிற முடி நரைச்சதுதான் நரைச்சது, பின்னாடி நரைச்சிருந்தா கூட யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, முன்னாடி நரைச்சு போச்சேன்னு வருத்தமா இருக்காரு. இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தவர் நிறைய முடியோட கொஞ்ச நாள் முன்னாடி சூப்பரா வந்து போலீஸ் கட்லாம் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் முடி கொட்டி போச்சு, அதை வச்சு வேற கட் பண்ணிட்டார். மூணாவது எல்லா முடியும் கொட்டி போச்சு, பரவாயில்ல நாளா வந்தான் கெட்ட போட்டுக்கிறேன்னு சந்தோஷமா வந்துட்டார். இங்க ஒரே ஒரு முடி நரைச்சு போனதுக்கு உலகத்தையே திட்டி உட்கார்ந்துருக்காரு. அங்க முடி போனதுக்கு அப்புறம் அவர் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். இது நம்முடைய மரபணுக்களில் இருந்து வரும்னு சொல்றாங்க ஆய்வு பண்ணிட்டு. இது எவ்வளவு பெர்சென்ட் வரும்? அப்ப நம்ம கிட்ட சந்தோஷமே இல்லையா? அப்படின்னா இது ஒரு 50% வரும். மீதி 50% சந்தோஷம் என்பது நாமே நமக்காக தீர்மானிப்பதுதான். என்ன 50%? 10% இந்த காரு பங்களா நகை நட்டு இதுல வரக்கூடியது 10%, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல். மீதி 40% அப்படின்றது இப்ப நான் சொல்ல போற விஷயங்களால் நமக்கு கிடைப்பது. எப்ப சார் சந்தோஷமா இருப்போம்? நீங்க சொல்லுங்க, எப்ப சந்தோஷம்? நீங்க எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க? யாராவது சொல்லுங்க. நினைச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும், சரிங்க. அப்புறம் வேற நினைச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்னு ஐயா சொன்னாங்க. உண்மை, நினைச்ச போது நினைச்சது நமக்கு நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆன்மீகத்திலே ரொம்ப உச்சத்திலே இருக்கிறவர்கள் ஒன்று சொல்கின்றார்கள், நினைத்தது நடந்தால் சந்தோஷம், அது ஆசீர்வாதம். நினைத்தது நடக்காமல் போனாலும் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். சரி, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றே தேடி போயிட்டு இருக்கோம். மகாகவி பாரதி பாடினா, வீட்டுல காசு இல்ல சார், அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, செல்லம்மா பக்கத்து வீட்டுல போய் அரிசியை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அரிசியை தூக்கி குருவிகளுக்கு போட்டுட்டு எத்துணை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான் பாரதி பாடி. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னு பாடினான். எது? வாழ்க்கையே வறுமை என்று நெருப்பால் சுட்டுக் கொண்டிருக்கிறது, தீக்குள்ள நான் உன்னை சுடும்போது கூட எனக்கு நீதான் என் நினைவுக்கு வரன்னு சொல்லி பாரதி பாடினான். இது எப்படி சாத்தியப்பட்டது? இது எப்படி நடந்தது? ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஞானி ஒரு துறவியை கூப்பிட்டு வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லி கேட்டார். அந்த துறவி எழுதினார், ஜென் மாஸ்டர், ஜென் துறவி, ஜென் மாஸ்டர் ஒரு பேப்பர் எடுத்து எழுதினார். பிறப்பு துன்பம், வாழ்வது துன்பம், இறப்பது துன்பம்னு எழுதினார். இதுக்கா உங்களை கூப்பிட்டேன்? இது எனக்கு தான் தெரியுமே, நான் அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கா உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு அந்த துறவி அதுக்கு அடுத்து கீழே ஒரு வழி எழுதினார். இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும், இது புரிந்து கொள்வதே இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்று எழுதினார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நமக்கு இன்பமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு காலத்திற்கும் ஒன்னொன்னு இருக்கும் சார், ஒரு காலத்திற்கும் ஒன்னொன்னு இருக்கும். தேஜோவினுடைய ஒரு ஜென் மாஸ்டரினுடைய ஒரு கவிதையில ரொம்ப ஒரு அழகான கவிதை. அந்த ஜென் மாஸ்டரினுடைய கவிதையை பல முறை படித்தால் கூட நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப எளிமையா. தோஜனின் அப்படின்ற அந்த ஜென் மாஸ்டருடைய கவிதை, வசந்தத்தில் செய் பூக்கள், கோடையில் குயில், பாருங்க, வசந்தத்தில் செய் பூக்கள், கோடையில் குயில், இலையுதிர் காலத்தில் நிலா,
குளிர்காலத்தில் பனி தெளிவாக ஜில்லென. அந்தந்த காலத்திற்கென்று அந்தந்த ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவத்தை அந்தந்த காலத்திலே நாம் கொண்டாட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகின்ற கவிதை. இன்னொரு கவிதை ஒன்று சொல்லட்டுமா? வைரமுத்து அவர்களுடைய கவிதை தான், மகிழ்ச்சியை பற்றிய ஒரு கவிதை. நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது என்னமோ அப்படின்னு ஒண்ணு நாம நினைச்சிட்டு இருக்கோம். வைரமுத்து நம்ம என்ன நினைச்சோம், அது என்னமோ ஒண்ணு நினைச்சோம். ஆனா நம்முடைய மனசுதான் அதற்கு காரணம். இப்ப ரொம்ப நிறைய மழை பெய்யுது சார், ஒரு டம்ளர்ல போய் மழையை குடிக்கிறோம். குடிச்சா எவ்வளவு நாள் குடிக்கலாம்? ஒரு வேளை குடிக்கலாம், சுத்தமான தண்ணி. அதே மழையை போய் ஒரு குடத்துல குடிக்கிறோம், குடிச்சா எத்தனை நாள் குடிக்கலாம்? ஒரு 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 மாசம், ஒரு வாரம். இதே இது கொஞ்சம் பெருசா அண்டாண்டாவோ வீட்டுல பிடிச்சி வச்சிருக்கோம். இதுக்கு நிறைய பெண்கள் பதில் சொல்றாங்க, அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டாண்டாவோ பிடிச்சி வச்சிருக்கோம், ஒரு வருஷம் ஓடும். அதே மழையை ஒரு குளத்துல பிடிச்சோன்னா வருஷம் பூரா இது பண்ணும். இதுதான் வைரமுத்து அவர்களுடைய கவிதை. மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, மனதின் கொள்ளளவு. மழை கொண்டு வருகின்றது சமதர்ம மேகம். ஒரு குவளையில் பிடித்தால் ஒருவேளை மகிழ்ச்சி, ஒரு குளத்தில் பிடித்தால் ஒரு நாளை மகிழ்ச்சி, ஒரு குளத்தில் பிடித்தால் வருடமெல்லாம் மகிழ்ச்சி. எது உன் மனசு? குவளையா, குடமா, குளமா, இல்லை குழப்பமா? குழந்தை போல் மனசு இருந்தால் காப்பாத்துன நல்லா இருக்கணும் சாமி. பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க எப்படி வந்து மாட்டீங்க? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா. எழுத்தாளருடைய ஒரு புத்தகம் உண்டு, மிகச்சிறப்பான எழுதுவார் ஐயா. ஒவ்வொரு பக்கமும் படிக்கும் போது நமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஆழமான கருத்து வந்து நம்ம மேல விழுது. அப்ப ஏது அது ஒரு கட்டுரை ஒன்று வரும், நாளுக்கு ஒரு நன்மை. அவருடைய வாத்தியார் அவர் என்ன தம்பி, என் பேரு பழனிச்சாமி, சர்க்கிட் வச்சு நிறுத்தியா? அப்ப ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், ஏன் சார் 2 பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டான். உடனே அது ரொம்ப பேராசைப்படக்கூடாதா, இருக்கிறது நீ ஒருத்தன் தான் எழுதுவார். வேற யார்கிட்ட சொல்ல? முன்பின் தெரியாதவர்களை பார்த்து ஒரு முறுவல் செய்வது, நமக்கு தபால் கொண்டு வந்து தரார்களா அவர்களுக்கு நன்றி சொல்வது, வேறு யாருக்காவது ஒரு சின்ன உதவி இருந்தா அவங்களுக்கு உதவி செய்வது, குட் மார்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னாவது நான் ஒரு நாளைக்கு செஞ்சுடுவேன். நம்புறதுக்கு கஷ்டமா நான் வாழ்ந்துட்டு வரேன். ராம் நரேந்திர. நாம நன்மை அப்படின்னு ரொம்ப பெருசா நினைக்கிறோம், அப்படி கிடையாது சார். நாம என்ன நினைச்சோம், நோய் தான் தொற்று. என் பேர் நரேந்திர. கரெக்ட்டா? ராம் நரேந்திர. சன்னியாசன பெதுக்கு மகிழ்ச்சியும் ஒருவரோட பிரச்சனையே அன்பு எனும் பாட்டி செய்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் உனக்கு மாட வைக்க விட்டேன். வாயா வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்க. இங்க என்ன கலாட்டா? போக மாட்டே. என்ன ஒரே சத்தம்? ஒரு சத்தம் இல்லையே. என்னடா சத்தம்? ஏதோ கேட்கணும்னு கேள்வி. நான் என்னடா கேட்கணும்னு இருந்தேன். இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன், கொலைகாரன், அவரை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி என்ன பாட்டி பூட்டி தம்பி, கொலைகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்கா? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க. நல்லா இருப்பியா? மாட்டி விட்டியா? கண்டிப்பா நான் காலி இல்லடா, குழந்தை மகளே. நிசப்தம் போடும் குருவிகளின் சப்தம் கேட்டது என்று எழுதுவான். ஃபர்ஸ்ட் குருவி இருந்துச்சு, அப்புறம் குருவி இல்ல, அந்த குருவி இல்லாத மௌனமே எனக்கு திரும்பியும் கேட்டதுன்னு அவர் எழுதுவார். இந்த நொடியில் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய இன்பம். இயற்கையிலே இருக்கும் போது நம்முடைய மனம் விரிவுபடுகின்றது. அந்த இயற்கை என்பது பேரின்பம். மகாத்மா காந்தி அவர்கள் கூட ஒவ்வொரு முறையும் சூரிய அஸ்தமனத்தை நான் ரசிக்கும் போதும் இல்ல நில ஒளியை பார்க்கும் போதும் கூட என்னுடைய ஆன்மா விரிவடைந்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் என்று எழுதுகின்றார்.
இயற்கை என்பது பேரின்பம். மூணாவது நம்முடைய மொழி என்பது மாபெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் இலக்கியங்களை படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு முறையும் புத்தகங்களை மொழியோடு உறவாடும் போதும் அது கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்பது மாபெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாலாவது என்ன தெரியுமா? நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன், கரெக்டா? இலங்கை ஜெயராஜை அவர்களுடைய அந்த புத்தகத்திலிருந்து நான் சொன்னேன், யாரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையான சந்தோஷம் எப்ப வரும் தெரியுமா? நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவர்களை வெல்வதுதான் உண்மையான சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் சார். ஒரே ஒரு நாள் இந்த வயிற்ற பட்டினி போடலாம் முடிவு பண்ணுவோம். ஒரே ஒரு நாள் முருகருக்கு, விநாயகருக்கு, இல்ல மேரிக்கு, ஏதாவது நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு ஒரே ஒரு நாள் வயிற்ற பட்டினி போடலாம் முடிவு பண்ணுவோம். அன்னைக்கு இந்த வயிறு பண்ற அட்டகாசம் இருக்கு, வயிறு பண்ற அட்டகாசத்தை விட மனசு பண்ற அட்டகாசம் இருக்கு. அத்தனை நாள் நமக்கு சாப்பிடணும்னு தோணியே இருக்காது சார். அவசர அவசரமா ஓடி இருப்போம், நின்றுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு ஓடி இருப்போம். ஒரு நாள் உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அவ்வளவு ஆட்டம் போடுது. அதை விட மனசு காலையில இருந்து வரிசையா லிஸ்ட் போட்டு பார்த்திருக்கீங்களா? சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் ரைஸ், சின்ன குழந்தைங்களா இருந்தா சன்னா மசாலா, பாவ் பஜ்ஜி. நீங்க தான் சாப்பிடக்கூடாது இல்ல, நீ எவ்வளவு பேசுற? இந்த மனசு சொன்னது கேட்காம. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி எல்லாம் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைச்சு கடைசியில பாவ் பஜ்ஜி சாப்பிட்டுதான் விரதத்தையே முடிச்சாங்க. நிஜமா சொல்றேன், ஒரு நாள் இருக்க முடியல. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய ஒரு புத்தகம் உண்டு. இது போதும், கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நான் விடுபடணும்னு நினைக்கும் போது முதல்ல நாம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது உணவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறேன். முதல்ல உணவு, இரண்டாவது பேச்சு. ருசி என்பது வயிறுடைய மயக்கம். நிறைய உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு அவர் எழுதுறார். அப்ப நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? நம்ம தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். விரதம் இருந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது விரதம் இருந்து பழகி ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணி கூட குடிக்காம என்னால் இருக்க முடியும்ன்ற அந்த நிலை வரும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களே நாம் வென்று விட்டோம் என்ற காரணத்தினாலே திருமூலர் அவர்களுடைய ஒரு பாடல் ஒன்று வரும். பார்ப்பா நகத்தில் பார்ப்பசு ஐந்துண்டு. என்ன ஐந்து? கண்ணு, மூக்கு, காது, ஐம்புலன்கள். பார்ப்பா நகத்தில் பார்ப்பசு ஐந்துண்டு, மெய்ப்பார் மின்றி வெறித்து திரிவன். மெய்ப்பார் உண்டாய் வெறியும் அடங்கினால் பசு ஐந்தும் பாலாய் பொழியுமே. ஐம்புலன் அடக்கம் என்பது அது நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி தரும். இது விரதம் அவசியம் கிடையாது, வேற என்ன வேணா எடுத்துக்கலாம். இல்ல நான் இன்னைக்கு பூரா மொபைல் பார்க்க மாட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லலாம். நம்மை நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கோம்ன்றது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி தரும். நாலாவது, ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை விட மிகச்சிறந்த மகிழ்ச்சி என்பது வேறு எதுவும் கிடையாது. சீனாவை சேர்ந்த ஒரு ஜாக்மா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு கதை ஒன்று சொல்வாரு. அதாவது தொழிலுக்கான கதை. ஒரு குரங்கு முன்னாடி போய் நிறைய வாழைப்பழத்தையும் நிறைய காசையும் வச்சா குரங்கு என்ன எடுக்கும்? ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போகும். ஏன்னா அதுக்கு தெரியாது 10 ரூபாயை கொடுத்தா 2 வாழைப்பழம் வாங்கலாம், அது தெரியாது. அதே போலதான் அந்த மனித மனமும். ஆரோக்கியத்தையும் காசையும் முன்ன வச்சா அது காசுதான் எடுக்கும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நல்ல காசு சம்பாதிக்கலாம் என்ற அந்த நுட்பம் மனசுக்கு தெரியாது என்று அவர் எழுதுகின்றார். ஆரோக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒன்று தரும். ஒரு உண்மை என்பது என்ன தெரியுமா சார்? யோகா படிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம இளமையா இருக்கணும் எதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம்? முடி கருப்பா இருக்கிறத வச்சா, முகத்துல சுருக்கம் இல்லாத வச்சா. யோகத்திலே சொல்கிறார்கள், எவ்வளவு தூரம் உங்களுடைய முதுகு எலும்பு வளையக்கூடிய தன்மையோடு இருக்கின்றது. How long the spine is flexible, you are young. நீங்கள் இளமையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த ஆரோக்கியம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரும். இன்னும் ஒன்று ரெண்டு நான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன். The monk who sold his Ferrari அப்படின்ற ஒரு புக். ஃபெராரின்றது ஒரு பெரிய கார் இல்லை. அந்த காரையே வித்துட்டு, நீங்க ஏதோ காரா வருது பாருங்க, காரையை வித்துட்டு ஒரு துறவி ஒருத்தர் போனாரு. அந்த துறவி எழுதுகின்றார், வாழ்க்கையிலே எது சந்தோஷம்? ராபின் சர்மா அப்படின்ற நம்முடைய நாட்டு நாணயத்தையும் ஞானத்தையும் பார்த்து அதை பேஸ் பண்ணி எழுதின புக்கு. எது சந்தோஷம் நிறைய எழுதிட்டே வராரு சார். அதுல கடைசியில ஒரு வரி சொல்றாரு, உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தை பருவத்தை நீங்கள் வாழுங்கள், அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம எப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துப்போம்? நாம குழந்தையா இருக்கும்போது. சில நேரம் சாக்லேட் காசு வரும், அவ்வளவுதான்.
ஆனா அடுத்த நிமிஷம் அது மறந்து போயிடும். அப்பா அம்மா திட்டினா கூட எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம்னு குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா. அதுக்கப்புறம் எப்ப திரும்பி அந்த ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி கிடைக்கும்? நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி வெளியே இருக்கிற நினைச்சு வெளியவே சுத்தி சுத்தி தேடும் போது இங்க திரும்பி பார்க்கும்போது டக்குனு வளர்ந்து காலேஜ் போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பியும் அந்த நம்மளால எடுக்கவே முடியாது. உங்களுடைய குழந்தைகளின் குழந்தை பருவத்தை நீங்கள் ஆழமாக வாழுங்கள், அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று அவர் எழுதுகின்றார். கடைசியாக எது நமக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்ப நம்ம சொல்றபடி நமக்கு கேட்டாதானே நமக்கு ரொம்ப பிடிக்கும். கி ராஜநாராயணன் அவர்களுடைய ஒரு புக் ஒன்று இருக்கும். அதுல துரைசாமி நாயக்கர்னு ஒரு கதை வரும். ரொம்ப கஞ்சோம் சார், ரொம்ப சிக்கனமா இருப்பார் சார். எந்த அளவுக்கு சிக்கனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு சம்மர் கட் மாதிரி வெட்டிப்பார். சம்மர் கட் சொல்லுவாங்க, ஒட்ட வெட்டுறது. அதுக்கு ஒரு பக்கம் இன்னும் கம்மியா கூட வெட்டிப்பார். ஏன்னு போய் காரணம் கேட்டீங்கன்னா காரணமும் சொல்லுவார். ஒண்ணு நிறைய என்ன பிடிக்காது, முடியே இவ்வளவுதான். இன்னொன்னு குளிச்சு வந்தா தொடச்சு காய வைக்க மாட்டான். எனக்கு வேலை மிச்சம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு யாரும் வந்து என் குடிமையை பிடிக்க முடியாது, நான் வாடி ஓடி போயிடும். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் கஞ்சிருச்சு. ஆனா ஊர் அவரை பத்தி நிறைய பேசுச்சு. அவர் வெறுமனே ஒரு 4 ஏக்கர் நஞ்சை தான். அது ரொம்ப வெள்ளவே இருந்த காடை கஷ்டப்பட்டு இவங்க குடும்பமா உழைச்சு அதுல விவசாய பூமியா மாத்துவாங்க. எல்லாரும் நல்ல மாடு பிடிச்சிட்டு வந்தா இவர் மட்டும் ஒத்த கொம்போட ஒரு சுமாரான ஒரு நோஞ்சான மாடு பிடிச்சிட்டு வரும். அப்புறம் அந்த மாட்டுக்கு பச்சையா போட்டு ரொம்ப பெருசா வளர்ப்பார். சாமர்த்தியசாலியும் கூட. முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா முதல் குழந்தை பெண் குழந்தையாகத்தான் பிறக்கணும். நம்ம சோகமா வீட்டுக்கு வந்தா ஒரு பொண்ணை பார்த்தா சோகமெல்லாம் மறந்து போயிடும்னு சொல்லி ஊர் உலகம் என்ன பேசினாலும் அதை பத்தி கண்டுக்காம தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றியே அதை சிந்தித்தே வாழ்ந்தவர். இந்த ஒண்ணு சொல்லி முடிச்சிடும். கடைசியில அந்த கதை அப்படியே ஒரு நிறைய சம்பவங்கள் வரும் அந்த கதையில. கடைசியில முடிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கதையில அவர் இறக்குற மாதிரி முடிப்பாரு. அது எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, அவர் கூப்பிடுவார், பையனை கூப்பிடுவார், பொண்ணை கூப்பிடுவார். பையனுக்கு லட்சம்னு பேர் வச்சிருப்பாரு, 2 பேரையும் வாங்கன்னு கூப்பிடுவார், பேரம்பேத்திங்களெல்லாம் கூப்பிடுவார். எல்லாரோடையும் சிரிச்சு பேசிட்டு பொண்ணு கிட்ட தண்ணி கொடுமான்னு கேட்பார். ஒரு மடக்கு உள்ள போகும், 2வது மடக்கு வெளியே வந்துடும். அப்ப ஊரார் அத்தனை நாள் என்னென்னமோ பேசின ஊரார் எல்லாம் அந்த மனுஷன் எப்படி போனார்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஊரார் தான் அவர் எவ்வளவு காசு இருந்தாலும் வந்து அதை அனுபவிக்காம போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் மனசுக்கு தெரியும், எவ்வளவு காசு இருந்தாலும் கூட பஞ்சுமத்தை விட பாய்தான் எனக்கு சுகம்னு அவருக்கு தெரியும். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், நம்முடைய மனசு ஒண்ணு சொல்லல இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு, அந்த மனசு சொல்றபடி நாம வாழ்ந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இந்த கதை நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே மகிழ்ச்சியாய் வாழ்வது என்பது 40% நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நாம் நன்றி சொன்னால், நாம் உதவி செய்தால், இயற்கையை ரசித்தால், இல்ல தமிழை ரசித்தால், நம் மனம் என்ன பிடிக்கின்றதோ அந்த பேஷன் ஒண்ணு இருக்கு, நம் மனம் என்ன சொல்லுகின்றதோ அதை கேட்டால் நமக்கு நம்மை தான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு நம்மை பிடிக்கும் என்றால் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பது நம்முடைய அன்றாட கடமை. அதனால மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது. மகிழ்வோர் மன்றம் இன்னும் நிறைய மகிழ்ச்சியோடு இருந்து இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்தி வெற்றிகரமாக 100வது வாரத்தையும் கடந்து 1000 வாரம் தொட வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.